தாமரையின் காதல் அத்தியாயம் 7. துரு ஏறிய கம்பிகளை பிடித்து பிடித்து கைகள் சிவந்து விட்டன. கம்பிகளின் இடுக்கில் முகத்தை பதித்து பதித்து நெற்றியும் கன்னமும் விண்ணென்று தெரித்தன. சிவ சிதம்பரம் எப்போதுதான் திரும்பி வருவார்? காஞ்சிபுரத்தானுக்கு இருக்கை கொள்ளவில்லை. என்ன கட்டாய சிறைவாசம் இது! வெளித்தாழ்வாரத்தில் சொருகியிருந்த எண்ணெய் பந்தமும் அவன் நம்பிக்கையும் ஒன்றாயின. இரண்டிலும் ஒளி குன்றுகிறதே. அப்பாடா, யாரோ வருகிறார்கள். கீழே நடமாட்டம் கேட்டது. இல்லை, சிவ சிதம்பரம் அல்ல. வேறு 2 சிப்பாய்கள் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். என்ன தாண்டி போகிறாயே? அந்த புரட்சிக்காரன் அறைக்கும் சேர்த்துதானே ரோந்து என்றான் ஒருவன். யார்? சிவ சிதம்பரத்தை சொல்கிறாயா? ஒரே இடத்திலே வைக்கக்கூடாது என்று கொஞ்சம் முன்னாடி மாற்றிவிட்டார்களே, உனக்கு தெரியாதா? இப்போது ஆசாமியை வடக்கு கோடிக்கு கொண்டு போய்விட்டார்கள். சிவ சிதம்பரம் இங்கே திரும்ப மாட்டாரா? அப்படியானால் இந்த கதவு மறுபடி திறக்கவே திறக்காதா? அவன் நெஞ்சு உரம் கொண்டது. கையில் திமிர் மண்ட அறிவு தடம் கண்டது. முதல் தடவை பூட்டை உடைக்க பயன்பட்ட பீரங்கி குண்டு இன்னும் அதோ கிடக்கிறதே. கையை நீட்டி அதை பற்ற முயன்றான். தோள் வரையில் எக்கியும் தொட முடிந்ததே தவிர கவ முடியவில்லை. வரக் வரக்கென்று இழுக்க பார்த்ததில் விரல் நுனிகளுக்கு எரிச்சல், நக முனைகளுக்கு நோவு. கடைசி முயற்சியில் அந்த இரும்பு குண்டு வழுக்கியது. கோலி விளையாடினார் போல எதிர் திசைக்கு ஓடியது. தாழ இருந்த நிலைப்படி அதை தடுக்காமல் வழிவிட்டது. டொக் டொக் என்று ஓசை மரத்தாலான மச்சுப்படியில் விழுகிறது போலும். பிறகு சரசரவென்று உருளும் ஓசை. மீண்டும் அடுத்த படியில் விழும் சத்தம். நல்ல வேளை, உருளுவது நின்றுவிட்டது. மொத்தம் 18 அல்லது 20 படி இருக்குமே. அவ்வளவிலும் அந்த இரும்பு குண்டு விழுந்து உருளும் ஓசை யார் காதிலாவது விழுந்தால்? விழுந்தே விட்டது போலும். நிச்சயமாக எவரோ படியேறி வரும் சத்தம்தான் அது. ஆனால் வேகமாக வரவில்லை. மெல்ல பூ போல வருகிறார்கள். இருட்டு ஓரமாக மறைய முயன்றவனுக்கு சிரிப்பு வந்தது. சிரித்தவாறே கிராதியின் அருகே திரும்பினான். படியேறி வந்தது சிப்பாய் அல்ல, காவலாள் அல்ல, சிவ சிதம்பரமும் அல்ல. சற்று முன்பு தண்ணீர் தொட்டி அருகே சிநேகம் செய்து கொண்டதே அதே குழந்தைதான். பந்து நீ போட்டியா என்றது அது. நீ நல்லவன், ஏன் ஜெயிலில் போட்டாங்கோ என்று கேட்டது. நீயும் நல்லவள் தானே கண்ணே, அந்த பந்து நான் தான் போட்டுவிட்டேன், எடுத்துக்கொண்டு வந்து தாயேன் என்றான் காஞ்சிபுரத்தான். பட்டு போன்ற மோவாயை வருடியது அவன் கரம். ஓ என்று குதித்தோடி கொண்டு சென்றாள் குழந்தை. போன சுருக்கிலேயே திரும்பினாள் வெறும் கையோடு. மாதுளை உதட்டை பிதுக்கினாள் காஞ்சிபுரத்தானை பார்த்து. ரொம்ப ரொம்ப வெயிட், தூக்க முடியலே. காஞ்சிபுரத்தான் பாதி கெஞ்சினான், பாதி கொஞ்சினான். நம்மால் முடியாதது என்று எதுவுமே இருக்கக்கூடாது கண்ணே. மறுபடியும் போய் பார், முயற்சி செய். நிச்சயமாக இந்த தரம் முடியும், போ. திரும்பவும் ஓடிய குழந்தை மச்சுப்படியண்டை நின்றாள். நான் போய் அப்பா கூப்பிடுறேன், அவர் தூக்குவார். இந்தா இந்தா, வேண்டாம் குழந்தை, யாரையும் கூப்பிடாதே. பயனில்லை, குழந்தை போயே விட்டாள். குழந்தையை ஏமாற்றி விடலாம். ஆனால் வரப்போகிற அதன் தகப்பன் சிப்பாயோ அதிகாரியோ, எப்படி அவனிடமிருந்து தப்புவது? என்ன சிவசிதம்பரம், புத்தகம் ஏதேனும் கேட்டனுப்பினையா? என் பெண் வந்து ஏதோ கேட்கிறாளே. வணக்கம் ஐயா. வெளிச்சத்துக்கு வந்து முகத்தை காட்டினான் காஞ்சிபுரத்தான். தங்கள் செல்ல பிராணி சௌக்கியமா? மோசஸ் என்ற அந்த பச்சோந்தி. பாதிரியாரின் முகத்தில் வியப்பின் முத்திரை. என்ன ஆச்சரியம்? எனக்கு கூடத்தான் ஐயா ஆச்சரியம். பாதிரியார்களுக்கு ஏது குடும்பமும் குழந்தையும்? நான் கத்தோலிக்க சாமியார் அல்ல, இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிற புராட்டஸ்டன்ட் பாதிரியார். என் சீடனாக நீ ஆன பிறகு அதையெல்லாம் விளக்குகிறேன். உன் கதையை சொல்லு முதலில். போடக்கூடாத உடை, இருக்கக்கூடாத இடம், செய்யக்கூடாத முயற்சி, இதற்காகத்தான் பட்டணத்துக்கு வந்தாயா? தப்பு எதுவும் பண்ணிவிட்டு சிறைக்கு வரவில்லை ஐயா என்று உடனேயே தெரிவித்தான் காஞ்சி நகர் இளைஞன். அது புரிகிறது. தீய உள்ளத்தினால் குழந்தையை கவர முடியாது. என் குழந்தையின் அன்பை பெற்ற நீ நல்லவன்தான். நன்றி ஐயா. தன் கதையை சுருக்கமாக விளக்கினான் காஞ்சிபுரத்தான். பாதிரியார் முறுவலித்தார். காதலுக்காக உயிரை கொடுத்தவனையும் சாம்ராஜ்யத்தை துறந்தவனையும் உலகம் கண்டதுண்டு. ஆனால் காதலுக்காக அடிமையாகி முதுகிலே சூடு போட்டுக்கொண்ட முதல் ஆள் நீதான். அது போகட்டும், சிவசிதம்பரம் திரும்புகிற வரையில் உனக்கு சிறைவாசம் தானா? அவர் இங்கே திரும்பவே மாட்டாராம் ஐயா. வேறு இடத்திற்கு மாற்றி விட்டார்களாம், பேசிக்கொண்டு போனார்கள். என்ன, இங்கே திரும்பி வரமாட்டாரா? பாதிரியாரின் முகத்தில் ஏன் இந்த கலவரம்? தம்பி, அதோ
அந்த இருட்டு மூலையில் இருக்கிற கல்லை நகர்த்து. காஞ்சிபுரத்தானுக்கு திகைப்பு. ஏன், என்ன அங்கே? நகர்த்து சொல்கிறேன். இருண்ட மூலைக்கு சென்றான் காஞ்சிபுரத்தான். சுவரில் சற்றே துருத்தி கொண்டிருந்த ஒரு கல்லை அசைத்தான். பெயர்த்து எடுத்தான். அவன் அதுவரை கண்டிராத பொருட்கள் சில அவன் கையில் தட்டுப்பட்டன. அவைதான் அவைதான், கொண்டு வா, இப்படி கொடு. என்ன ஐயா இதெல்லாம்? நூதனமான விந்தையான பொருட்கள். அழகுக்கா, உபயோகத்துக்கா அல்லது அழிவுக்கா? என்ன சாதனங்கள் இவை? இதன் பெயர் புத்தகங்கள் தம்பி. எழுத்தாணியால் ஓலை சுவடிகளில் நீங்கள் எழுதுகிறீர்களே, அவைகளையே இங்கே அச்சடிக்கிறோம். வெகு காலத்துக்கு பத்திரமாக இருக்கும். இவை காணாமற் போயிருந்தால் மார்போடு அணைத்து கொண்டு பேசினார் பாதிரியார். புத்தகம், அச்சு? புரியாவிட்டாலும் புதுமையாக இருந்தது காஞ்சிபுரத்தானுக்கு. கொஞ்சம் இப்படி கொடுங்கள் என்று வாங்கி பார்த்தான். ஆம், தமிழ் எழுத்து, ஆனால் ஓலையில் இல்லை. ஐயா, இதை நீங்களே செய்தீர்களா? ஆமாம், ஐரோப்பாவிலிருந்து அச்சு எழுத்து வரவழைத்து செய்தேன். தரங்கம்பாடியில் ஒரு அச்சகம் ஏற்படுத்தக்கூட முயற்சி பண்ணி வருகிறார்கள். இன்னும் 10-15 வருடங்களில் இங்கேயே தமிழ் நூல்களை அச்சிட்டு கொள்ளலாம். 4-5 புத்தகங்களும் அவரது அங்கியில் பத்திரமாக சுருட்டப்பட்டன. இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை இழக்கவிருந்தேன் பார். ரொம்ப நன்றி தம்பி. சிவசிதம்பரம் ஏன் பதுக்கி வைத்திருந்தார் இவைகளை? பாதிரியார் திறந்த முற்றத்துக்கு சென்றார். எட்டி பார்த்த பின் திரும்பினார். குரல் தாழ்ந்திருந்தது. அவன் புரட்சிக்கார கைதி. நான் அவனுக்கு எதிர் முகாமில் இருப்பவன். தமிழ் ஆராய்ச்சியும் தமிழ் பற்றும் எங்களை பிணைத்திருந்தன. ஆனால் அவனுடன் எவ்வித நட்பும் கொள்ளக்கூடாது என்று அதிகாரிகள் எனக்கு தடை விதித்திருக்கிறார்கள். அதனால்தான் வெடிகுண்டை காட்டிலும் ரகசியமாக கொடுத்து வாங்க வேண்டி இருந்தது. மறுபடியும் ஒரு முறை உனக்கு நன்றி. வருகிறேன் தம்பி. படி இறங்கி சென்று விட்டார் பாதிரியார். தாளை புரட்டிய விரல்களும் அச்சு எழுத்தை பார்த்த கண்களும் அந்த புதுமையான அனுபவத்திலேயே மூழ்கி இருந்தன. சில வினாடிகள் கழித்தே காஞ்சிபுரத்தான் விழிப்பு பெற்றான். அடடா, அந்த இரும்பு குண்டை கூட எடுத்து தராமலே அல்லவா போய்விட்டார். உடனே இன்னொரு நினைவு. அந்த புத்தகங்களை எடுத்த இடத்தில் சுவரில் பதித்திருந்த கல் எப்படி அவ்வளவு சுலபமாக பெயர்ந்து வந்தது? தடவி பார்த்தான். தரையிலிருந்து சான் உயரத்தில் அந்த துவாரம் இருந்தது. இன்னொரு கல்லை மூச்சு பிடித்து இழுத்தான். கையோடு வந்தது. அதைத் தொடர்ந்து மற்றொரு கல், பிறகு 3வது. திகைப்பு, பிரமிப்பு, திகில். கையை உள்ளே நுழைத்து பார்த்தான். தோள் வரையில் கை சென்றது. அப்படியானால் அதற்கு மேலும் பொந்து செல்கிறதா? காலை உள்ளுக்குள் நுழைத்து பார்த்தான். ஒரு படிக்கட்டு தெரிந்தது. மேலும் 3 கற்களை பெயர்த்தான். ஆள் நுழைய இடம் கிடைத்தது. தவழ்ந்த நிலையில் உள்ளே புகுந்தான். சாக்கடை பாதை போல குறுகலான வழி சென்றது. சுரங்கத்துக்கே உரிய வெப்பத்தினால் உடல் வியர்த்தது. சுவரும் தரையும் சிராய்த்தன. ஊர்ந்தவாறே முன்னேறினான். மனதுக்குள் உத்தேசமாக கணக்கும் செய்து கொண்டான். காலடி கணக்கில் சுமார் 150 அடிகள் தாண்டியிருப்பான். பாதை சட்டென்று முற்று பெற்றுவிட்டது. தலை ஒரு சுவரில்தான் இடித்தது. நுழைந்த வழி மாதிரியே வெளியேறும் வழியும் அடைத்திருக்கிறது போலும். அங்கேயும் துழாவி துருத்தி கொண்டிருக்கும் கல்லை கண்டுபிடித்தான். வெளியேறும் துவாரம் கிடைத்தது. ஆனால் படிக்கட்டோ தரையோ தட்டுப்படவில்லை. கண்ணை மிக துன்புறுத்தி கவனித்தான். 10 அடிக்கும் கீழே தரை தெரிந்தது. மேல் தளத்தின் வழியாகவே வந்திருக்கிறோம் என்பது அப்போதுதான் ஞாபகம் வந்தது. இது கீழ்த்தளத்து அறை போலும். அறை என்று கூற முடியாது. பெரிய கிடங்கு. ராட்சத கதவு ஒன்று தொலைவில் தெரிந்தது. ஒரு காரமான நெடி சுவாச பைகளை உறுத்தியது. எவ்வித அரவமும் கேட்கவில்லை. மெதுவாக குதித்தான். கருங்கல் பாவிய தரை குதிகாலில் சுரீரென்று குத்தியது. பெட்டிகள் பெட்டிகள் பெட்டிகள், எல்லாம் மரப்பெட்டிகள். பொக்கிஷ அறையோ ஒருவேளை? ஆனால் இந்த குடலை உருவும் நெடி? அவனுக்கு இருமல் வந்தது. தொண்டையை கமறி கமறி வாட்டியது. அடக்கி கொண்டு நடந்தான் காஞ்சிபுரத்தான். எதிர் திசையில் ஒரு சிறிய கதவு தெரிந்தது. அசைத்து பார்த்தான். மறுபுறம் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் கதவின் கீழ் இந்த பக்கம் இருப்பதால் கழற்ற முடியும். மூட்டிலிருந்து அலக்காக கதவை தூக்கினான். ஓசை கூடாது, ஓசை கூடாது என்று ஒவ்வொரு சுவாசத்தோடும் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டு கொண்டிருந்தது உள்ளம். கூச்சத்துடன் கண்ணை திருப்பிக் கொண்டான் காஞ்சிபுரத்தான். காரணம், கதவு திறந்த இடம் ஒரு படுக்கை அறை. படுத்திருப்பவள் ஒரு பரங்கி பெண்மணி. அவன் பண்பாடு அந்த அறைக்குள் அடியெடுத்து வைப்பதை தடுத்தது. அதை மீறிக்கொண்டு நுழைந்தாலும் தாண்டி செல்லும் போது அவள் விழித்து கொண்டாள். கதவை பழையபடி சாத்தினான். பெரிய கதவுகளை நோக்கி நடந்தான். அதை திறக்க ஒரு நாளும் முடியாது.
வந்த பாதையில் திரும்புவதா? 10 அடி உயரம் வேறு ஏற வேண்டுமே. இந்த பெட்டிகளை அடுக்கலாமா? குமைந்து குமைந்து கிளம்பிற்று இருமல். நெஞ்சை அழுத்தி நிறுத்தி கொண்டான். கள்ள கடத்தல்காரன் பயந்து பயந்து எடுத்து வரும் பொருளைப் போல பெரிய கதவுகளின் சந்து வழியே நட்சத்திரங்களின் வெளிச்சம் ஓரளவு வந்தது. அருகில் இருந்த மரப்பெட்டியின் மீது குனிந்து ஆராய்ந்தான். கோணலான சிவப்பு நிற எழுத்து தெரிந்தது. தமிழில்தான். படித்து பார்த்தான். வெடி மருந்து அபாயம் என்று எழுதியிருந்தது. உடல் குப்பென்று வியர்த்த அதே சமயத்தில் சிவ சிதம்பரம் பாதை போட்டுள்ள பயங்கர திட்டமும் விளங்கிவிட்டது. வெடி மருந்து கிடங்கு அருகில் இருப்பதை உள் ஆட்கள் மூலம் அறிந்து அவற்றை கவர்ந்து செல்லவோ அல்லது இப்படியே நெருப்பு வைக்கவோ திட்டமிட்டிருக்கிறார் போலும். பெரிய கதவுக்கு சென்றான். கை வைத்தான். மறுபுறத்திலும் யாரோ கை வைப்பதை உணர்ந்தான். பள்ளி மாதிரி அப்படியே ஒட்டிக்கொண்டான் கதவோடு கதவாக. கிரீச் என்ற ஓசையுடன் கதவு திறந்து கொண்டது. கதவுடன் கூடவே காஞ்சிபுரத்தானும் நகர்ந்து கொண்டதால் உள்ளே வந்தவர்களின் பார்வையில் படவில்லை. ஒருவன் மிகவும் தாட்டியானவன், மற்றவன் நெட்டை முதல் ரகம். அவர்கள் முதுகை காட்டிய மறு வினாடியே சாரி போல வெளியே நழுவினான் காஞ்சிபுரத்தான். அப்பாடா, என்ன இதமான குளிர்காற்று! ஆனால் ஒரு வினாடி கூட நின்று சுவாசிக்க அவகாசம் இருக்கவில்லை. அவன் வெளிவந்த இடம் ஒரு திறந்த வெளி. கொஞ்ச தூரமாவது ஓடினால்தான் கட்டட வரிசையின் பாதுகாப்பு கிட்டும். திறந்த வெளியின் நடுவே ஒரு பெட்டி வண்டி நின்று கொண்டிருந்தது. அதன் காலடியில் போதுமான இருட்டு. வந்தவர்கள் திரும்புகிற வரையில் அங்கே ஒண்டிக் கொள்ளலாம். 4:08 அந்த பாதுகாப்பை அடைந்தான். ஆனால் அதுவும் அதிக நேரத்துக்கு அல்ல. கிடங்கை சாத்தி பூட்டிய இருவரும் இந்த வண்டியை நோக்கி அல்லவா வருகிறார்கள். வண்டியின் இருபுறமும் கதவுகள் இருந்தன. மறுபுறத்துக்கு நழுவினான். கதவை திறந்து கொண்டு வண்டிக்குள்ளே புகுந்தான். சே, இங்கும் பெட்டிகள் தானா? சலிப்புடன் ஓரத்தில் ஓடினான். அதே நேரம் சமயம் பார்த்து கிடங்கை பார்த்தார் போல் இருந்த கதவுகளை திறந்து மேலும் 2 பெட்டிகளை வண்டிக்குள் வைத்தார்கள் அவர்கள். மெல்ல மெல்ல, ஜாக்கிரதை. கோட்டைக்கு வெளியே இவர்கள் போகிறார்கள் போல. நாமும் போக வேண்டியது தானே? வெடிமருந்துகளின் நெடி அவன் சுவாசத்தை மீண்டும் குத்தத் தொடங்கியது. கோட்டை தெருக்களில் சக்கரங்கள் சடசடத்தன. ஓரங்களிலும் மூலை முடுக்குகளிலும் கொஞ்சம் நஞ்சம் சந்துகள் தென்பட்டன. அவற்றின் மூலம் காஞ்சிபுரத்தான் சுத்தமான காற்றை சுவாசிக்க முயற்சித்தான். நள்ளிரவின் இதமான காற்று பட்டு நூல் போல உள்ளே புகுந்து மேனியை தொடும் போதெல்லாம் அம்மா, என்ன சுகம்! ஊரெங்கும் நிசப்தம். எங்கோ ஒரு ஆந்தை மட்டும் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தது. திருவல்லிக்கேணி கிராமத்தின் பக்கம் இருந்த வாசலை வண்டி கடக்கிறது. தோப்பு மரங்களின் சலசலப்பிலிருந்து ஊகித்தான். நெல். ஒரு அதிகாரியின் கட்டளை வந்தது. வண்டியும் நின்றது. ஜூபில்கர் கானிடம் சேர்ப்பிக்க வேண்டிய சரக்கு தெரிகிறதல்லவா? ஆமாம் ஐயா. நழுவி விழுந்து விடாமல் பத்திரமாக பெட்டிகளை வைத்திருக்கிறீர்களா? வைத்திருக்கிறோம் ஐயா. காஞ்சிபுரத்தானுக்கு ஒரே படபடப்பு. சரியாக இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க கதவை திறந்தால், சரி போ. அதிர்ஷ்டம் அவன் பங்கில் இருந்தது. மொத் மொத் என்ற மணல் பாதை. அரட்டை அடித்த சக்கரங்கள் வாயடைத்து கொண்டு ஊர்ந்தன. மரங்கள் அடர்ந்த பகுதியில் இறங்கிவிடலாம் என்று காஞ்சிபுரத்தான் காத்திருந்தான். வண்டியோட்டியும் அவன் தோழனும் வெகு நேரம் வரை பேசவில்லை. பிறகு ஒருவன் குரல் கேட்டது. என்ன இப்படி ஓட்டுகிறாய்? செஞ்சிக்கு பாதை மறந்துவிட்டதா? மற்றவன் நகைத்தான். நீ கிணற்று தவளை, உனக்கென்ன தெரியும்? செஞ்சிக்கு செல்லும் பாதையை ராஜாராமின் ஆட்கள் மொய்த்து கொண்டிருக்கிறார்கள். அகப்பட்டு கொண்டால் நாம் அப்பளம்தான். அதனால் இது வேலூர் பாதை. சுற்றி வளைத்துதான் நாம் செஞ்சியை அடைய வேண்டும். கொதிப்பதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்த காஞ்சிபுரத்தான் சட்டென்று பின் வாங்கினான். என்ன, வேலூர் பாதையா? ஒரே ஒரு தடை, இந்த நெடி. மூச்சை அடைக்கும் இந்த விஷக்காற்று. தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். வேறு வழியில்லை. நடையிலே சென்று தாமரையை பிடிப்பதை காட்டிலும் இந்த வண்டி மும்மடங்கு மேல். தாழ்பாலை தடவுவதை நிறுத்தி கொண்டான். ஒரு பெட்டியின் மீது தலை, இன்னொரு பெட்டியின் மீது கால். ராஜா போல சயனித்து கொண்டான். சிறிது சிறிதாக அந்த நெடிக்கு மூக்கு பழக்கப்பட்டது. தூக்கமில்லாத 2 இரவுகள். போஜனத்தை கண்டு வெகு நேரமான காலி வயிறு. முதுகிலே எரியும் அந்த முத்திரை சூடு. எல்லாம் சேர்ந்த களைப்பு அவன் விழிகளை இழுத்து போர்த்தின. வண்டி மேட்டில் ஏறுவது தெரிந்தது. விடுவிடுவென இறங்குவது புரிந்தது. நீர்க்கரையோரமாக செல்வது உரைத்தது. இளம் சூரியனின் சூடு தொட்டது. இத்தனைக்கும் நடுவில் அவன் அரை மயக்கமாகவே கிடந்தான். திடீரென்று மார்பை அடைக்கிற மாதிரி இருந்தது. மூச்சு திணறியது.
இத்தனை நேரம் தூங்கியதன் விளைவாக கந்தக வாயுவை அளவுக்கு அதிகமாக சுவாசித்து விட்டான் போலும். காலம் கடந்தே உணர்ந்தான் அதை. கையும் காலும் தடுமாறின. புலன்கள் பஞ்சடைவதும் தெளிவடைவதுமாக கண்ணாம்பூச்சி ஆடின. இனி ஒரு வினாடியும் தாக்கு பிடிக்க முடியாது. அடக்கி ஒடுக்கி வைத்திருந்த அந்த இருமலும் தொண்டையை பீத்து கொண்டு கிளம்பிவிடும். கடைசி நிமிடத்தில்தான் ஞாபகம் வந்தது தான் அணிந்திருக்கும் உடைகளை பற்றி. கம்பெனி உடையுடன் வெளியே உழவுவதில் என்னென்ன சங்கடம் விளையுமோ களைந்து மூட்டையாக கட்டிக்கொண்டான். தாழ்பாலை மெல்ல விலக்கினான். வெளியே உச்சி வெயிலில் சாலை புழுதி வெள்ளி பொடியாக மினுமினுத்தது. ஏதோ ஒரு கோயிலின் மதில் சுவரை ஒட்டினார் போல வண்டி ஒன்று சென்று கொண்டிருந்தது. தடால் என்று குதிக்கக்கூடாது. வண்டி ஒரு குலுங்கல் குலுங்கிவிடும். மெதுவாக வெளிப்புறம் நழுவினான். அச்சின் பக்கம் இருந்த இரும்பு துண்டை பிடித்து கொண்டு காலை தரையில் தொட்டான். கரடு முரடான பாதைதான். வண்டியின் வேகத்தில் சிராய்ப்புகள் ஏற்பட்டன. இரு சக்கரங்களிலும் சிக்கிக் கொள்ளாதவாறு சாமர்த்தியமாக உடம்பை வளைத்து பிடியை விட்டான். வண்டியின் ஓசையில் அவன் விழுந்த ஓசை கலந்துவிட்டது. பாதையின் திருப்பத்தில் வண்டியும் சென்று மறைந்தது. பிறகே காஞ்சிபுரத்தான் எழுந்து கொண்டான். அடக்கி வைத்திருந்த இருமல்கள் அடுக்கடுக்காக புறப்பட்டன. அவைகளுக்கு முழு சுதந்திரம் தந்தான். திறந்த வெளியின் சுத்த காற்றை ஆசை தீர இழுத்தான். ஆனால் சுவாசப்பையை அடைத்திருந்த விஷக்காற்று முழுவதும் வெளியேற மறுத்தது. அதன் விளைவாக தேகம் அவன் ஆணைக்கு கட்டுப்பட தயங்கியது. ஏனையா நடுச்சாலையில் தள்ளாடுகிறாய்? உடம்பு சுகமில்லையா? திருக்குளத்துக்கு மேற்கே வைத்தியர் வீடு இருக்கிறது, போய் பார். ஆடு ஓட்டி கொண்டு வந்த ஒரு சிறுவன் சொல்லிக்கொண்டே சென்றான். வைத்தியர் வீடா? மருந்து கூட வேண்டாம். ஒரு கை தண்ணீர், ஒரு கவளம் சோறு, அவை போதும். புது தெம்பும் புத்துயிரும் கொடுக்க. இன்னும் நடை நேராகவில்லை. ஆனால் வைத்தியரின் வீட்டை கண்டுபிடிக்கும் அளவுக்கு புலன்கள் ஒத்துழைத்தன. கண்கள் செருக வாசல் பக்கம் இருந்த கூட்டத்தை கண்டான். கடந்து உட்புறம் சென்றான். வைத்தியரின் கைப்பெட்டியும் சூரண டப்பாக்களுமே மேஜை மீது இருந்தன. வைத்தியர் வேறெங்கோ போயிருக்கிறாரோ? வைத்தியரே, ஐயா வைத்தியரே! காஞ்சிபுரத்தான் அல்ல, அவன் பின்னால் இருந்து வேறொருவன் கூப்பிட்டான். அட, உம்மைத்தான் ஐயா வைத்தியரே! அவன் முதுகில் தட்டியது ஒரு கரம். என்னது, நான் வைத்தியரா? காஞ்சிபுரத்தானுக்கு பழைய தடுமாற்றத்தோடு புதிய குழப்பமும் ஏற்பட்டது. இப்படி வாருங்கள். கூப்பிட்டவன் அவன் கையை பிடித்து அழைத்து சென்றான் மறுபுறத்துக்கு. ஒரு பல்லக்கு பட்டு திரை தொங்கவிடப்பட்டிருந்தது. அதற்கு பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் கை தெரிந்தது. காஞ்சிபுரத்தான் கண்ணை தேய்த்து விட்டு கொண்டிருக்கையில் அழைத்து சென்றவன் பேசினான். என்ன தயங்குகிறீர்கள்? அவர்கள் பெரிய இடம். வைத்தியர் ஐயா திரைக்கு பின்னால் இருந்துதான் அவர் கையை நீட்டுவார். உங்களுக்கு இது தெரியாதா என்ன? செதுக்கிய சிற்பமா? கடைந்தெடுத்த தந்தமா? உருசிய சந்தனமா? உரு பெற்ற அகில் மனமா? கண் கொட்டாமல் பார்த்தவாறு நின்றான் காஞ்சிபுரத்தான். பட்டு திரைக்கு பின்னால் இருந்து நீட்டிக்கொண்டிருந்தது ஒரு பட்டுக்கை. அதில் ஒரு பூ பச்சை குத்தப்பட்டிருந்தது. தாமரை. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.